இது வந்து என் குழந்தைக்கு கொடுக்க போகிற சர்லாக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா கெவுரு மாவு போட்டிருக்கேன். கெவுரு வந்து காய வச்சு வறுத்து இதில் போட்டிருக்கேன். என்னென்ன இதில் வறுத்து போட்டிருக்கேன்னா கெவுரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றைக்கடலை, அரிசி, புழுங்கல் அரிசி, பாதாம், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதுக்குன்னா கொஞ்சம் வாசனைக்காக, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து சர்லாக் மாதிரி 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். இதில் நல்லா சத்து, ப்ரோட்டீன் சத்து எல்லாமே இருக்குது. குழந்தைங்க நல்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற சர்லாக் வந்து வெறும் அரிசி தான், வேறு எதுவும் இது பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இதை கழுவி நல்லா காய வச்சு வறுத்து குழந்தைக்கு நம்ம டெய்லியும் ஒரு ஸ்பூன் கொடுத்தோன்னா நல்லா ப்ரோட்டீன் சத்து. இது 1 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், அதுக்கப்புறமும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது மொத்தமே 1 கிலோ இன்னும் அரைக்கலை, இனிமேல் தான் நாங்கள் அரைக்க போகிறோம். என்னோடய குட்டீஸுக்காக சத்து எல்லாம் ப்ரோட்டீன் எல்லாம் நிறைஞ்ச இது வந்து பொருள். பாருங்கள் என்ன நல்லா இருக்குது பார்த்தீங்களா, என்ன நல்லா இருக்குது பாருங்கள். அரிசி, கெவுரு மாவு, ஒற்றைக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் பாதாம், இங்கே பாருங்கள் பாதாம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே அரிசி எல்லாம் கழுவி அரைச்சி காய வச்சு வறுத்து அப்புறம் டெய்லியும் அரைச்சி குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா ப்ரோட்டீன் சத்து உள்ளது. இதை பார்த்து அதே மாதிரி கோதுமையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் கோதுமையும், சரிங்களா. கோதுமைலாம் எல்லாம் பருப்பு ஐட்டம் தானே, கோதுமைலாம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் என்ன நல்லா பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைக்கு. இது பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.